இங்க பாரு, எதா இருந்தாலும் பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நான் உன் மேல பாசம் வச்சு கேட்கும்போது நீயும் அதே பாசத்தோட தான் என்ன டீல் பண்ணும். அதான்டா மனித பண்பு. இதத்தான் இங்கிலீஷ்ல மேனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இங்கிலீஷ்ல அர்த்தம் தப்பா இருக்கலாம், தமிழ்ல கரெக்ட். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுடா. மாமா என்ன டென்ஷன் பண்ணாம போங்க. டேய், நீ டென்ஷனா இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஆனா என்ன காரணம் ஒண்ணுதான், மனசுல பயத்தோடையும் பக்தியோடையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் நான் சொன்னா நம்ப போற. கிளம்பு. எந்த பிரச்சனை இருந்தாலும் நானே யோசிச்சு சால்வ் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல எல்லாராலையும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. வேலை தெரிஞ்சவன் தான் அந்த வேலையை பார்க்க முடியும். அதனால உன் அகங்காரத்தை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு உன் அகத்தை ஓபன் பண்ணுடா. டேய் மாமா, விளையாட்டுக்கு சொன்னடா, இதுக்கெல்லாம் அழாதடா. நீ அழுத அப்புறம் நானும் அழுதுருவேன். டேய் டேய், மாமாவால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்டா. அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயமா இருந்தா கூட அவங்க கிட்ட மறைச்சிடலாம். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. நீ மனசுக்குள்ள வச்சுக்காம விஷயத்த சொல்றா. பொம்மைய காணுமாமா. டேய், அவ இன்னுமா வரல? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தியாடா? தேடி பார்த்துட்டேன் மாமா. நீ அழாதடா, நான் நல்லா தேடி பார்த்துட்டு வரேன். யூஸ் இல்ல மாமா. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். திரும்பி வரதுக்கான வழி இல்ல மாமா. என்னடா சொல்ற? லிப்ரா புக்கையும் காணும் மாமா. நேற்று தூங்கும் போது இருந்துச்சு, காலையில பார்த்தா காணும். யாரும் எடுத்துட்டாங்க. அந்த புக்கு பத்தி தெரிஞ்சுதான் பொம்மி டாஸ்லாண்ட் போனதுக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. டேய், நான் நம்புறேன்டா. இப்போ உனக்கு என்ன, அந்த புக்கும் பொம்மையும் வேணும், அவ்வளவுதானே? கண்டுபிடிச்சிடலாம். கண்ணை துடைச்சுக்க. எங்க போச்சுன்னே தெரியாத புக்க எங்கன்னு போய் தேடுறது மாமா? டேய், உங்க மாமா ஒரு டிடெக்டிவ்டா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் பாத்துக்கிறேன், கண்ணை துடைச்சுக்கோ. அப்புறம் நீ எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இரு, என்ன? நான் போய் பார்த்து வந்துடுறேன். ஓகே. ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்க? ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அழுதுயா? வீட்ல அடிச்சிட்டாங்களா? சோனா, பொம்மைய காணும். பொம்மைய காணுமா? என்னடா சொல்ற? அம்மா சோனா, காலையில இருந்தே காணும். இது ஒன்றும் புதுசு கிடையாதே. வெளியே எங்கேயாவது போயிருப்பா, வழக்கம் போல திரும்பி வந்துருவா. இல்ல சோனா, இந்த தடவை அவ வருவான்னு எனக்கு தோணல. எப்படி சொல்ற? அவ உங்ககிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ் இல்ல, எனக்கு கிடைச்ச மேஜிக் புக்ல இருந்து இந்த உலகத்துக்கு வந்தவ. அன்னைக்கு ஸ்டோரி புக்கு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு போக பார்த்தல, அந்த புக்கு தான். என்ன சொல்ற? ஆமா சோனா, அவ இங்க வந்தது காரணம் டாஸ்லாண்ட் புக்கு தான். யார்கிட்டயும் சொன்ன நம்பல. இப்ப அந்த புக்குக்கும் பொம்மை காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? மறுபடியும் அந்த புக்குக்குள்ள போயிட்டான்னு நினைக்கிறியா? அந்த புக்கு வழியா டாஸ்லாண்ட் போயிட்டு வருது பிரச்சனை இல்ல, எப்போதும் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துருவா. ஆனா இப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த புக்கு தான் காணாம போயிடுச்சு. புக்கு காணாம போயிடுச்சா? எப்படி? தெரியல சோனா. நைட்டு தூங்குறப்ப இருந்த புக்கும் பொம்மையும் விடிஞ்சா இல்ல, எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப பொம்மி திரும்பி வரமாட்டாளா? அவ கண்டிப்பா வரணும்.
அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. பின்ட்டு, நீ சொல்றது யார் வேணாலும் நம்பாம இருக்கலாம். நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்பாம இருப்பேனா? அந்த காணாம போன புக்கும் பொம்மியும் எப்படி திரும்பி வருவாங்க? அதுக்கு வழி என்ன? அதுதான் தெரியல சோனா. எனக்கு நினைக்கும் போது அழுக மட்டும்தான் வருது. யாருக்குமே கிடைக்காத பழக வாய்ப்பில்லாத பொம்மி ஃப்ரெண்டா கிடைச்சோம். கோட்டை விட்டுட்டனே. சொல்றேன்னு கோச்சிக்காத பின்ட்டு. பொம்மி ரொம்ப நல்லவ. அவள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவ உண்மை இல்ல. உன்னையும் என்னையும் மாதிரி உண்மையான மனுஷங்க இல்ல. சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் மாதிரி தான். அவளை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அவளுக்கு உன்கிட்ட சொல்லாம போற அளவுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கலாம்ல. அவ உன் கூட இருந்தா சந்தோஷப்பட்டுக்கணும், இல்லைனாலும் வருத்தப்படக்கூடாது. அவ கூட நம்ம பழகிருக்கோன்னு பெருமையா நினைச்சிட்டு போயிடணும். அப்படி எல்லாம் என்னால பிரிச்சு பார்க்க முடியல சோனா. என்னோட ஃப்ரெண்டா தான் அவளை பாக்குறேன். எனக்காக தான் அவ இங்க வந்தா. அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. சரி, இப்ப போயிட்டாலே அடுத்தது என்ன பண்ண போறோம்னு யோசி. கண்டிப்பா அவளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தூக்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பில்லை. அவளே தான் போயிருக்கணும். நீ அவளை பத்தி யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு நிஜ வாழ்க்கைய பத்தி யோசி. உனக்காக நானு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். பொம்மி மாதிரி எங்களாலேயும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியும். பழைய மாதிரி ஜாலியா விளையாடலாம், காம்படிஷன் வச்சு போட்டி போடலாம், கேம்ப் வைக்கலாம், இப்படி நிறைய என்ஜாய் பண்ணலாம். சோனா, எனக்கு இருக்கிற ஃபீல் உனக்கு புரியல. நீ பொம்மியை வேற ஆள தான் பாக்குற. நான் என்னோட ஃப்ரெண்டை பத்தி யோசிக்கிறேன். எனக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. அப்ப எனக்கு ஃபேவரா தானே நீ யோசிக்கணும். என் வழியை புரிஞ்சுக்கணும். எங்க அம்மா சொல்வாங்க, நீ அழுகிறப்ப நல்லதே யோசிச்சாலும் கெட்டதா தான் தோணும்னு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா யோசிச்சு பாரு. நான் சொல்ற உண்மை புரியும். பொம்மி வேணா உண்மையே இல்லாம இருக்கலாம். அவளோட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவளை மறந்துட்டு நான் எதையும் யோசிக்க தயாரா இல்ல. அப்போ உனக்கு நாங்கெல்லாம் வேண்டாம்ல? சோனா, நான் ஏற்கனவே பொம்மி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீயும் என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. நீ கஷ்டப்படுத்துறியே. நாங்க இருக்கிறத மறந்துட்டு பொம்மைய பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கியே. உனக்கு போய் தான் முக்கியம். சோனா, நீ கிளம்பு. நீ பேச பேச எனக்கு உன் மேல கோவம் தான் அதிகமா வருது. நீ சொல்ற மாதிரி பொம்மி என்ன மறக்கணும்னு அவசியம் இல்லை. அவ எங்க போனாலும் மறுபடியும் நான் போய் கூட்டிட்டு வருவேன். அவளும் என்ன தனியா விட்டு போக மாட்டா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு பின்ட்டு. அவ வந்தா சந்தோஷமா இருந்தோம், இப்ப போயிட்டா. என்னையும் உன்னையும் மாதிரி குழந்தைல இருந்து ஃப்ரெண்டா அவ இல்ல இல்ல. நீ ஏன் தேவையில்லாம ரியாக்ட் பண்ணி அழுகணும்? என் கூட பொம்மை எத்தனை நாள் மாசம் இருந்தானே முக்கியம் இல்லை சோனா. என்னுடைய உண்மையான ஃப்ரெண்டா எப்படி இருந்தான்னு தான் முக்கியம். நீ யாரா இருந்தாலும் பொம்மை இருக்கிற மாதிரி வராது. என்னடா, எதுக்குடா கால் பண்ண? அப்படி என்னடா அர்ஜென்ட்? அக்கா, பொம்மிய காணோம்க்கா. டேய், நல்லா தேடி பாத்தியா? இவன் எங்க தேடி பாத்துருக்க போறான்? இவன் லட்சணம் நமக்கு தெரியாதே. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஐயோ மாமா, 2 பேரும் நான் சொல்றத நம்புங்க. உண்மையிலேயே பொம்மிய காணோம். நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே இல்ல. ரூமுக்குள்ள பின்ட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா மாமா. டேய், அவன் காலையில சொன்னப்ப கூட நான் சீரியஸா எடுத்துக்கலடா.
அவ எப்பவும் போல வந்துருவான்னு நினைச்சேன். ஓ அக்கா, நானும் அப்படித்தாக்கா நினைச்சேன். ஆனா பின்ட்டு அழுகிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்குக்கா. முதல்ல பிட்டுவை சமாதானப்படுத்துவோம், அப்புறமா பேசிக்கலாம். என்னன்னு சொல்றது? அவன் பொம்மைய பத்தி மட்டும் இல்ல கேப்பான். அக்கா சொல்றதா மாமா உண்மை. அவன் இப்ப யார் சொல்றதையும் கேட்கற நிலைமையில இல்ல. பேசி பார்த்துட்ட மாமா. இப்ப அவளை எங்கன்னுடா போய் தேடுறது? வேற வழி இல்ல மாமா, போலீஸுக்கு தான் போன் பண்ணி ஆகணும். போலீஸா? ஏற்கனவே இங்க நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்மள தட்டா கொஸ்டின் மேல கொஸ்டினா போட்டு கேட்பாங்க. என்னங்க, எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். தயவு செஞ்சு நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. முதல்ல பின்ட்டுட்ட பேசி பாப்பம்மா. மாமா, அக்கா சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. டேய், புரிஞ்சிக்காம பேசாதடா. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தா பொம்மைய கண்டுபிடிச்சு கூட்டு போயிருவாருடா. ஏற்கனவே அட்வைஸ் எல்லாம் வேற பண்ணிருக்காருடா. ஏங்க, அப்போ இப்படியே விட்டுறலாங்கிறீங்களா? முதல்ல பிட்டுவ பாப்போம்மா. மாமா, அப்புறம் அவன் அந்த புக்ல இருந்து வந்தான், அந்த புக்கை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். நீங்க நம்புவீங்களா? மறுபடியும் பொம்மி எங்க தானே சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா தெரியல. சரி ஜாக், நீ முதல்ல போனை கொடு, நானே போலீஸ்க்கு போன் பண்றேன். இருமா இரு, நீ டென்ஷன் ஆகாதம்மா, நானே போன் பண்றேன். சார், நான் பாஸ்கர் பேசுறேன் சார். யாரு சார், தீவிரவாதி கேஸ், குழந்தை பொம்மி மிஸ்ஸிங் கேஸ், அந்த பாஸ்கர் சார். ஓ நீங்களா? சரி சொல்லுங்க. ஆமா சார். சார், பொம்மிய மறுபடியும் காணுங்க சார். ஹலோ சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த தடவை விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சார். போன வைங்க, வரேன். என்னங்க, என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க? சலிப்போட வரேன்னு சொல்லிருக்காருமா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. மாமா, போலீஸ் விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல பின்ட்டு போய் பாருங்க மாமா. கடவுளே, காலையில எந்திரிக்கும் போது நல்லா இருக்குதேன்னு நினைச்சேன். இப்ப புரியுது. முன்னாடி சந்தோஷத்தை கொடுத்து ரிவர்ஸ்ல சோதனையை கொடுக்கற. ஏங்க வாங்க. நீ போய் பேசிக்கிட்டு இருமா, நான் இன்ஸ்பெக்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். மாமா, அவங்க வந்தா நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க போங்க மாமா. சொன்னா நம்புகடா, பொம்மி வந்துருவாடா. அவ எங்கேயும் போக மாட்டாடா. இதே டெம்போல போய் உங்க பையன் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா. பாஸ்கர், விளையாடாம சீரியஸா பேசுங்க. இது நம்ம பின்ட்டுவோட பிரச்சனைங்க. வாங்க. இப்ப வாட்சி நீ நம்புறியா?
இல்ல நீ ஏலியன் தானே? நான் தான் பொம்மி. அனிமேஷன்ல வர பொம்மி எப்படி லைவா வர முடியும்? அனிமேஷனா? அப்ப நான் உனக்கு மனுஷியா தெரியலையா? சரி, நீ வேணா என்ன கிள்ளி பாத்துக்கோ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாம். நான் வேணா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா? எப்படி? லிப்ரோ, லிப்ரோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்க இருக்காங்க? டூசல், சொல்லு, அப்பதான் நீ என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும். டூசல், டீசல், டாசல், புஷ். ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட புது ஃப்ரெண்ட் பின்ட்டு. ஹாய் பிண்டு. பொய் ஒரு போதை பொருள் மாதிரி. ஒரு தடவை சொல்லி அது உண்மைன்னு யாராவது நம்பிட்டாங்கன்னா அந்த பொய் உனக்கு தெரியாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உனக்கே தெரியாம நீ பொய் சொல்ல ஆரம்பிப்ப. பின்ட்டு, இப்படி சின்ன விளையாட்ட ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையே மாத்திரும். அதனாலதான் நீ பொய் சொல்றப்பெல்லாம் நான் வருத்தப்படுறேன். அதுவும் நீ பொய் சொல்றதுக்கு நான் காரணமா இருக்கிறத நினைக்கும் போதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. பொம்மி, சாரி பொம்மி. பொய் சொன்னதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வேற வழி இல்லைல்ல. நீ என்ன நினைக்கிற? இங்க பார் பின்ட்டு, பொய் சொன்னது கண்டிப்பா தப்பு. ஆனா நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லைல்ல. அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிற காலம் வரும். பொம்மி, உனக்கு எதுவும் கோபம் இல்லையே? இல்ல பின்ட்டு, தப்பு பண்ணா அதை சுட்டி காட்டுறது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ, என்னையா எங்களுக்கு பைக்ல ஸ்டாண்ட போடியா? இல்ல சார், போன முறை நம்மள என்ன பாடுபடுத்துனாங்க, அதை நினைச்சு பார்த்தாலே கைகாலே ஓட மாட்டேங்குது சார். என்ன சார், உங்களுக்கும் அதே பயம் இருக்கும்ல? யோ, இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அடி வாங்குறது, டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரி டிசைனா இருக்கிற கேஸை மட்டும் நம்ம பக்கம் தள்ளி விட்டுறாருயா. நம்ம பக்கம் இல்ல சார், உங்க பக்கம். அதனால இப்போ நீ உள்ள வர மாட்டியா? இல்ல சார், வெளி பாதுகாப்புக்கு இங்கேயே நிக்கவான்னு கேட்க வந்தேன் சார். யோ, அப்படியே ஓடி வந்தாலும் நான் தாயா உள்ள இருந்து தலைதறிக்க ஓடி வரணும். இதென்ன ஸ்டேஷனா? வாயா. மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே,
ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம்மி and friends.